ஹாய் எவ்ரிவன். நம்ம நேத்தா வந்து பார்த்தோன்னா, டிஆர்பி பத்தி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ, நேத்தே சொல்லியிருந்தாங்க ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்தா சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிருவோம். அதில சேஞ்ச் பண்ணிருவோம் அப்டின்ட்டாங்கட்டு. இன்னைக்கே சாயங்காலமே வந்து பார்த்தோன்னா, நமக்கு நல்ல இது கிடைச்சிருச்சு. ஸோ, ரெஸ்பான்ஸ் ஷீட்டோட ஆன்சர் கீ குடுத்துட்டாங்க. ஆ இதில நான் என்ன போட்டு கேட்டிருந்தேன் அப்டின்னா, நெறைய பேர் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் ஃபர்ஸ்ட்டு குடுத்துர்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு தம்ப்நெயில்ல போட்டிருக்கனால கிளாரிஃபிகேஷன். சார் பேப்பர் 1ல 51 கொஸ்டின் இருக்கு, 51 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் என்னோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டே வந்து நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணியிருக்கேன். இங்க என்னன்னா 51 கொஸ்டின் இல்ல. ஆக்சுவலா 50 கொஸ்டின் தான் இருக்குது. இவங்க நம்பர் போட்டதுல கொஞ்சம் இதா இருக்கும். பட் ஆனா ப்ராப்பரா இருக்குது. ஓகேங்களா? என்னன்னா, அந்த பேசேஜ் கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நான் எழுதின கொஸ்டினு. 7ஆம் தேதி எழுதியிருந்தேன். ஓகேங்களா? இந்த பேசேஜ் கொஸ்டின் இருக்கு பாருங்க. நான் காட்டுறேன். ஆ எனக்கு வந்து 14லேருந்து அந்த பேசேஜ் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 14 கேஸ் ஸ்டடி ஃப்ரம் கொஸ்டின் 15 டூ 19 சொல்லியிருக்குங்களா? இங்க வந்து 13ஆம் நம்பர் கொஸ்டின் தான் குடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா, 14வது நம்பர் கொஸ்டின் நம்பர் 14 குடுத்துட்டு, அதுக்கடுத்து 15 டூ 19ன்னு குடுத்துட்டான். அப்ப இந்த 14வது நம்பருக்கு உங்களுக்கு மார்க்கே கிடையாது. மீன்ஸ் என்னன்னா, 14வது நம்பர் நில்லு. ஆனா, இப்ப 13 வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் இருக்கு. 14 வந்து நில்லு. 15லேருந்து கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ, இதுதான். வேற எதுவும் இல்ல. நீங்க பேனிக் ஆக வேண்டாம். கொஸ்டின்லாம் ப்ராப்பரா தான் குடுத்துருக்காங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் ப்ராப்பரா தான் குடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல ஃபார்நூன் ஆஃப்டர்நூன் வந்து அப்லோடிங்க வந்து சிறப்பா வந்து பார்த்தோன்னா மாத்திட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ, இது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பேப்பர் 1ல வந்து தான் ப்ராப்பரா வந்து பார்த்தோன்னா இருக்குது. 51 கொஸ்டின் அப்படிங்கிறது இதுதான் மீனிங்கே. ஸோ, அதனால தான் நான் என்னோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டையே உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொருத்தருக்குமே அந்த கேஸ் ஸ்டடிக்கு நம்பர் குடுத்தங்காட்டி 51ன்னு காட்டும். பட் ஆனா 50 கொஸ்டின் தான் அதில இருக்கும். எல்லாரும் கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். 50 கொஸ்டின் தான் இருக்குது. 51 கொஸ்டின் தான் காட்டும். ஓகேங்களா? ஸோ, இதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க பேனிக் ஆகுறதுக்கு எதுவுமே இல்ல. ஸோ, இந்த இஷ்யூ தான் இப்ப ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சார் 51 கொஸ்டின் இருக்கு பேப்பர் 1ல. பேப்பர் 1ல 50 கொஸ்டின் தான் இருக்குது. சார் அந்த ஆஃப்டர்நூன், ஃபார்நூன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்னா, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? பெர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தோன்னா, அந்த சேஞ்ச் பண்ணி தான் வந்து ஆன்சர் கீ குடுத்துருக்காங்க. இதுலயும் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அதுக்கு நம்ம அப்ஜெக்ஷன்ஸ் போடலாம். ஓகேங்களா? உங்களோட அப்ஜெக்ஷன்ஸ் வந்தா நீங்க இப்ப வந்து நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ல வந்து நம்ம கொஸ்டின்ஸ்க்கான இத வந்து ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா? ஏன்னா இப்ப மினிமைஸ் ஆயிடுச்சு. இப்ப பேப்பர் 1ல ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 40 டூ 50 கொஸ்டின் வந்து பார்த்துட்டீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா 50 கொஸ்டின்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா இருக்குது. நீங்க இதுல 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் தான் மிஸ்டேக் இருக்கும். நம்ம முதல்ல எப்படி இருந்ததுன்னா, 50 கொஸ்டினுமே மிஸ்டேக்கா இருந்தது. இப்போ 1 ஆர் 2 கொஸ்டின் வந்துனா உங்களோட கருத்துக்கள் படி வந்தா தவறா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ல போடலாம். ஓகேங்களா? நெறைய யூடியூப் சேனல்ல எப்படி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போடுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ, இந்த டவுட் தான் நெறைய பேத்துக்கு இருந்தங்காட்டி நான் கிளாரிஃபை பண்ணேன். ஓகேங்களா? 51 கொஸ்டின் இல்ல 50. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோல இன்னொன்னு நான் சொல்றேன். தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் ஷீட் இது எல்லாம் செக் பண்ணி போட்டு, நான் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து போடுறேன். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்றேன். ஓகேங்களா? உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நெறைய பேத்துக்கு வந்து அந்த ரிசல்ட் வர வரைக்கும் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். ஓகேங்களா? இது அந்த கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, நான் அந்த லிங்க் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அந்த லிங்க்ல வந்து உள்ள போயிட்டு உங்களோட டீட்டெயில வந்து என்டர் பண்ணுங்க. நீங்க அதுல ஒண்ணும் இல்ல. உங்களோட நேமு, இமெயில் ஐடி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன சப்ஜெக்ட் எழுதுனீங்க? டோட்டலா எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டீங்க? கொஸ்டின் தான். நானு மார்க் நான் போடல. கொஸ்டின் 150 கொஸ்டினுக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க? பேப்பர் 1ல எவ்வளோ போட்டிருக்கீங்க? பேப்பர் 2ல எவ்வளோ போட்டிருக்கீங்க? பேப்பர் 2 உங்க சப்ஜெக்ட். பேப்பர் 1 வந்துட்டுனா 50 கொஸ்டின்ஸ். அதுல எவ்வளோ போட்டிருக்கிறீங்க? ஓகேங்களா? அதுக்கு அடுத்து என்ன கேட்டகரி? கம்யூனல் கேட்டகரி. ஓகேங்களா? இதெல்லாம் போட்டுருங்க. நம்ம ஒன்ஸ் வந்து டிஆர்பி ஒன்ஸ் வந்து பார்த்தோம்னா, நம்ம அந்த டிஆர்பி வந்து 27ஆம் தேதி வரைக்கும் இது குடுத்துருக்காங்க. நம்ம 28 அல்லது 29 எக்ஸாக்ட்டா கட் ஆஃப் எவ்வளோன்னு வந்து பிரெடிக்ட் பண்ணிடலாம். இல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுனா இப்ப நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக் குடுக்குறோம்னா, ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ, அப்பவே வந்துனா நம்ம கட் ஆஃப் வந்துதான் நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அந்த லிங்க் வந்து மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி டிஎன் செட் எழுதின எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க. அப்பதான் வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ வந்து ஒரு அக்யூரேட்டா பிரெடிக்ட் பண்ண முடியும்னு சொல்லி தெரியும். என்னோட கட் ஆஃப் பிரெடிக்ஷன் பத்தி வந்து குரூப் 2 எழுதினவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? குரூப் 2 எழுதினவங்க கிட்ட கேட்டு பாருங்க. இந்த கட் ஆஃப் பிரெடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ என்னோட வீடியோவும் இருக்கும். கட் ஆஃப் பிரெடிக்ஷன் பத்தின வீடியோவும். ஸோ, அத பார்த்தீங்கன்னாவே எந்த அளவுக்கு நம்ம அக்யூரேட்டா நான் பிரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ, எனக்கு அதுக்கு நெறையா ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ, எல்லாரும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த ரெஸ்பான்ஸ மட்டும் தான் போட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ
நியர்பை வந்து தான் என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நியர்பை வந்து தான் உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ 2 விஷயம் தான். கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். என் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ 51 கொஷின் கிடையாது, 50 கொஷின் தான். ஓகேங்களா? அந்த இது வந்து யாரும் பேனிக் ஆக வேண்டாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்மளுக்கு இப்போ 51 இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஆஸ் யூஸ்வல் நேற்று நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே வந்து இது கொடுத்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் உங்களோட அப்ஜெக்ஷன் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இதில் பார்த்தீங்களா இங்கே தான் 51 கொஷின் இருக்கும். 51 கொஷின் கிடையாது, நான் தான் மேலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 50 கொஷின் தான். ஸோ யாருமே வந்து ஒருத்தர ஒரி பண்ணிக்க தேவையில்ல, பர்ஃபெக்டாக வந்துருக்குது. இதுலேருந்து மிஸ்டேக் இருந்ததுன்னா அப்ஜெக்ஷன் கொடுங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களோட கட் ஆஃப் என்னன்னு வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் மறக்காமல் பார்க்குறவங்க வந்து ஒருத்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் அப்கமிங் இதில் வந்து ஒருத்தனா உங்களுக்கு போடுறேன். இன்னும் 1 or 2 டேஸில் வந்து காலேஜ் டிஆர்பி கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோனா உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாடலில் தான் கொஸ்டின் எடுப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் மாடலோடவே நான் உங்களுக்கு போடுறேன். இப்படி தான் கொஸ்டின் வந்து ஒருத்தனா செட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ இது எந்த இன்ஸ்டியூட்டும் எந்த ஒரு இதுவுமே வந்து ஒருத்தனா பண்ணதில்லை. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா டிஆர்பி அதே மெத்தேடில் ஒரு எக்ஸாம் நடத்திருக்காங்க. இது வரைக்கும் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் நடக்க போகுதுன்னு. ஆனால் அதே மாடலில் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும். அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேட்டர்ன் அப்படியே வந்து ஒருத்தர்னா டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வச்சிருக்கான். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை பார்க்கலாம். இன்னொரு 1 or 2 டேஸில் எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் போய் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இதை நான் போடுறேன். ஸோ அது வரைக்கும் வந்து ஒருத்தனை இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படின்னா தான் நான் அந்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். எப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா நம்ம காலேஜ் டிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க முக்கியமாக. தேங்க்யூ.